பாட்டு சொல்றேன். என்னம்மா அந்த யானை எம்மா பொதுவாக பூலோகத்தில் உள்ள யானை கருப்பு, ஆனால் இந்த யானை பார்த்தால் வெள்ளை. வாடி நேரைக்கு வாடி வாடி என்று இருட்டிக்கிட்டு எனக்கு ஒரே ஒரு பையன் ஒன்றி போய் சப்பனை பையன் எனக்கு 103 பிள்ளைகள். அடேயப்பா 103? ஆமாடி பாபு பிள்ளை. எனக்கு 6 மணி ஆனவுடனே என் குழந்தைகளை தேடி வரோம். சரிதான். இன்னைக்கு குழந்தை பார்த்துட்டு நாளைக்கு வந்து யாரையும் பார்க்கலாம். ஆவட்டும் என்று மாடி என்று மடிபிடித்தால் கேவலம் பொறுக்க முடியாமல் வீடத்திலே வருகிறாள் அந்த நாகக்கண்ணி. என்ன செய்கிறார்? தெய்வம் தண்ணி வந்தவுடனே படுத்து தூங்கிட்டார். ஆனால் அந்த நாகக்கண்ணிக்கு படுத்த உறக்கம் வருமா? ஒரு தங்கச்சி ஒரு அக்காவுக்கு அடிவரை செய்யலாம், ஒரு அக்கா ஒரு தண்ணிக்கு அடிவரை செய்ய முடியுமா? அது நீதான் ஆகுமா? ஆண்டவா இறைவா திருச்சி விட வேண்டாம் என்றார். என் முதல் மகன் கார்கோடன் வர வேண்டும் என்று சீகுழலை எடுத்து மகளிராக வாசிக்கிறாள். எப்படி எப்படி மந்தேடம் பூங்குழலாய் அவள் வாசித்தாளை சிங்குழலை எடுத்து மௌனி ராகத்தை வாசிக்கிறார். இந்த ராகத்தை யாரும் இருக்க முடியாது என்று ஓடி ஊர்ந்து வருகிறார். அம்மா மகனே பாடி என்னை வரவழைத்த காரணம் மகனை கார்கோடா அம்மே அது என்னவென்று சொல்வது? என்ன எப்படி சொல்வது? நானும் ஒரு சுத்தியமாகவே நேரில் சொன்ன மகனே. சரி இதனை கொண்டிருக்கிற போது தெய்வத்தையாக அந்தவர்க்கமாக வந்தவர்ப்பா அந்த தெய்வத்தோடு யார் என்று தெரியாது. ஒரு வார்த்தை கேட்டாய். என்ன கேட்டாங்க? அக்கா அது யார் வருகிறது என்ன நிறம் என்று கேட்டாய். நீங்க என்ன சொன்னீங்க? இந்த உலகத்தில் யாரும் பொதுவாக கருப்பு தானே. அதில் கருப்பு என்று சொன்னேன். சரி அவள் வெள்ளை என்று சொன்னாள். கருப்பு என்று சொன்னேன், அவள் வெள்ளை என்று சொன்னேன். ஒரு வாக்குமாக வந்தது. சரி அந்த யாரை கருப்பாக வந்து விட்டால் எனக்கு அடிவரை செய்து வருவாளா? வெள்ளையாக வந்தால் நான் அடிவரை செய்ய வேண்டுமா? அம்மா தங்கச்சி அடிபட்டவர்கள் அடிபட்டு அவங்கதானே ஆக வேண்டும். ஒரு தங்கச்சி ஒரு அக்காவுக்கு அடிவரை செய்யலாம், ஒரு அக்கா ஒரு தங்கைக்கு அடிவரை செய்ய முடியுமா? போட்டி ஒன்று கண்டால் அது தோல்வி கண்டால் அதற்குரிய தண்டனை அனுபவித்து தானே ஆக வேண்டும். அம்மா எப்படியாவது கருப்பாக மாற்ற வேண்டும். கருப்பாக மாற்றினால் என்னை தேவி என்று சபித்து விடுவானே தாயே. அந்த யானை கருப்பாக மாற்ற சாபத்துக் கொள்வேன். சாபம் மட்டும் வேண்டாம் அம்மா. ஆபத்துக் கொள்வாத பிள்ளைகள் நான் சற்றே கருப்பு சுட்டி ஒன்று உண்டு பண்ணுகிறேன். அதை விட்டு தாங்கள் தப்பித்துக் கொள்ளும். கருப்பாக மாற்றுகிறேன் ஒரு கல் சுட்டி சொன்னாயே அதுவே போதும். ஆகட்டும் என்று
அப்படி மறுநாள் பொழுது புலர்ந்தது. ஆமா அந்த ஆதவனின் ஒளியிலே இந்த கார்கோடன் படவரித்து ஆடுகிறார். அந்த நிலவரத்தை அந்த யானையின் வார்புறத்திலே கருப்பாக காட்சியளிக்கிறது. ஆமா நேரம் முடியாது ஓடி வந்தா நாயகனி அப்படி யாரை பார்த்தா கண் சுட்டி பார்த்தா அடியே அக்கா அக்கா வாடிங்க ஏன் நேரம் முடிஞ்ச சொல்லு ஆமா யாரை பார்க்கணும்னே கொஞ்சம் போட்டு நான் பிரஷ் பண்ணிட்டு வரேன்டி. பிரஷ் போய் வரலாம் யாரை பாருடி அக்கா யாரை பாருடி யாரை பாக்கா ஏய் யாரும் இல்ல. ஏய் அடுத்த பாருடி வெள்ள ஐயோ பாருடி வெள்ள ஆள் பக்கத்துல பாரு நீ அக்கா மெதுவா பேசுக்க. நீ அங்க அடிக்கிற மாதிரி அப்பா பாருடி அக்கா ஆள் பக்கத்துல பாருடி வெள்ள ஆள் பக்கத்துல பாருடி எக்கா சின்ன கருப்பு மச்சே இருக்குடி. அதை தாண்டி கருப்புன்னு எக்கா என்ன வெள்ளு வெள்ளுன்னு இருக்க என் மேல ஒரு கருப்பு மச்சம் இருந்தோட நான் கருப்பாயிருவனா? அடியே நம்ம உடம்பு எவ்வளவு பெரிய உடம்புடி ஒரு துளி கஷ்டத்தை சாப்பிட்டா போடுங்க சாப்பிட்டாலும் பாருடி அப்படி கருப்பு இருக்குல்ல அதான் கருப்புன்னு சொன்னேன். அப்பாடி இந்த மணி பிடித்து அப்படி வீடதிலே கூட்டி வந்தாள். கடகட வந்து எடுத்து கொண்டு வைக்கின்றாய். அவன் 21 தோழியர்களுக்கு அப்படி ஓய்வு. ஓய்வு தோழியரே என்ன நீங்க வீட்டுக்கு போங்க. ஏமா நல்லா ஊர் சுத்துங்க. ஏமா நல்லா நாடகம் பாருங்க. நல்லா அடி போடுங்க. ஏமா 12:30 மணினா திங்க வந்துருங்க. நாங்க என்னமா தப்பு செய்தோம்? இல்ல உங்களுக்கு சம்பளத்தோடி லீவ் சம்பளம்டா. இன்றுல இருந்து உங்களுக்கு 12 வேலையே செய்யண்டாம். அவ போனஸ் போனஸ் கிடைக்கும். மாசந்தோறும் சம்பளம், வேளா வேலை சாப்பாடு. நல்ல சாப்பிடுங்க. நல்ல சாப்பிடலாம். ஆமா இன்கிரிமெண்ட் நீங்க போய் தோட்டத்துல போய் விளையாடுங்கடி. இன்கிரிமெண்ட் எல்லாம் உண்டு. இன்கிரிமெண்ட் அவன் யாவடிக்குதான் கடைசியில ஆஸ்பத்திரியை கொண்டு கொடுப்போம். ஏமா நாங்க எத்தனை மணிக்கு சாப்பிடலாம்? 12:34 வரணும். ஒரு மிஸ்கால் கொடுப்பியா? மெசேஜ் அனுப்பேன். மெசேஜ் வாட்ஸ்அப்ல அனுப்பியா? வா. நான் வந்துறேன். அப்படி என்று அப்படி இந்த தேவிக்கினை வீடினை கூட்டி வந்து அடிமை வேலை செய்ய வைக்கிறாள். அடிமைப்பட்டு வருகின்றாள். வீடு வாசல் தூத்திடுவாள். வீடு வாசல் தூத்திடுவாள். கொஞ்சம் பாலாச்சு கடைந்திடுவாய் அவள் நித்தியம் ஒரு நித்தியம் ஒரு இந்த தேவிக்கு நீ வேடுதலை கூட்டிட்டு வந்து கொண்டு வந்து ஏடியே அடிமைக்காரி அக்கா அக்கான்னு சொல்லாத எஜமானி அம்மான்னு சொல்லு. ஏக்கா எஜமானி அம்மான்னு சொல்லு. அக்கா எஜமானி அம்மான்னு சொல்லு. அக்கா பார்த்து அக்கான்னு சொல்லணும்க்கா. நாக்கரத்து கூட மகாராணின்னு சொல்லு. மகாராணி 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 எஜமானி சம்மானி எஜமானி சம்மானி எஜமானி இல்லடா எஜமானி எஜமானி சொல்லிட்டேன் இல்லையா? ஆமா அந்த ஆடம்